Hi friends, welcome to our channel. நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்ற போயம் 8th நியூ புக் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு யூனிட் ஓகேங்களா. அதில் உள்ள போயம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசன் நேற்றுக்கே இந்த போயமுக்கான ரீடிங் வந்து இலக்கியா வந்து போட்டிருக்காங்க. அந்த வீடியோவையும் பாருங்கள் ஓகேங்களா. இதில் நான் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு சொல்லித்தரேன், பார்க்கலாம். ஸ்பெஷல் ஹீரோ யார் எழுதுனாங்க அப்படின்னா கிறிஸ்டியானா எம் கெர்சன் ஓகேங்களா. ஓகே, போயம்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே வந்துட்டு லைஃப்பில் ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. மோஸ்ட்லி உமன்ஸாக இருந்தால் அது வந்துட்டு டேடாக இருக்கும் ஓகேங்களா. அதை பற்றி தான் அந்த போயமில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். வென் ஐ வாஸ் அ பேபி யூ வுட் ஹோல்ட் மீ இன் யுவர் ஆர்ம்ஸ். எப்போ நான் குழந்தையாக இருந்தேனோ, சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது நீங்கள் வந்துட்டு என்னை வந்து உங்களோட கையில் அந்த ஆர்ம்ஸில் வந்து என்னை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டீங்க. ஹோல்டு மீனா பிடிச்சிக்கிறது ஓகேங்களா. ஐ ஃபெல்ட் த லவ் அண்ட் டெண்டர்னஸ். நீங்கள் வந்துட்டு எதுவுமே பேசாட்டியும் அந்த பிடிச்சிருக்கும் பொழுதே அந்த ஒரு அன்பு அண்ட் டெண்டர்னஸ் அப்படி இந்த இழகிய தன்மை அதை வந்துட்டு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபி சொல்கிறாங்க. கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம். என்னை வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டதில் எந்த ஒரு ஹார்ம் எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் என்னை ரொம்ப சேஃபாக வச்சுக்கிட்டீங்க, கையில் கீழே விழுந்துடாமல் எதுவும் பண்ணிடாமல் அப்படி பிடிச்சிக்கிட்டீங்க. ஐ வுட் லுக் அப் இன் டு யுவர் ஐஸ். நான் உங்கள் வந்துட்டு கண்ணை பார்த்தேன். அண்ட் ஆல் த லவ் ஐ வுட் சி. அந்த கண்ணில் வந்துட்டு நான் உங்களோட அன்பை வந்து பார்த்தேன் ஓகேங்களா. எல்லா அன்பையும் நான் பார்த்தேன். ஹவு டிட் ஐ கெட் ஸோ லக்கி. நான் எவ்வளோ லக்கி. யுவர் த டேட் சூசன் ஃபார் மீ. நீங்கள் வந்து என்னோடய தந்தையை எனக்கு வந்ததுக்கு நான் எவ்வளோ லக்கி. தெர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் அ ஃபாதர்ஸ் லவ். எப்பயுமே வந்து அப்பாவோட அன்புக்கு வந்துட்டு எப்பயுமே லைஃப்பில் வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அப்பாவோட லவ்வில் மித்த எல்லாரும் காட்டுற அன்புலையும் விட அப்பாவோட அன்பில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ ஃப்ரம் சம் பிளேஸ் அப் அபோவ். ஸோ இது வந்துட்டு அந்த அன்பு, அப்பாவோட அன்பு அப்படின்றது வந்துட்டு எனக்கு மேலேருந்து ஏதோ ஒரு பெரிய இடத்துலேருந்து அப் அண்ட் எபோவ் அங்கேருந்து வந்து எனக்கு வந்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங். நம்மளோட அன்பு வந்து எவர் லாஸ்டிங், எப்பயுமே மாறவே மாறாது ஓகேங்களா. லாஸ்ட் வரைக்கும் அந்த அன்பு இருக்கும். ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ. நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சேன். தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ. நீங்கள் தான் எனக்கு எப்பயுமே ஸ்பெஷல் ஹீரோ அப்பா. அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஸோ. நான் இதை வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நிறைய தடவை நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஃபஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் ஹீரோ எப்பயுமே அப்பா தான். ஸோ எனக்கும் அப்படி தான். என்னோடய ஸ்பெஷல் ஹீரோவும் என்னோடய அப்பா தான். ஸோ இந்த போயம் கண்டிப்பாக எல்லா கேர்ள்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்பாவை லவ் பண்ணுற எல்லா உமன்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான். இதை எழுதுனவங்க வந்து கிறிஸ்டினா எம் கெர்சன் ஓகேங்களா. ஸோ இந்த போயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு மிச்சம் உள்ள 8th உள்ள எல்லா லெசன்ஸும் 1 by 1 டீச் பண்ணி போடுறோம். புக் பேக் லெசன்ஸும் இப்போது 6th போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.